வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றைய தினம் தினமலரில் ஒரு நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதாவது கால்நடை மருத்துவமனையில் உதவியாளர் நியமனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது நியமனங்கள் செய்யப்படவில்லை அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது உதவியாளர்களோட பணிகள் அப்படின்றது எல்லா இடத்துலையும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அது எல்லா நியூஸ்லேயும் எல்லா முறையும் நமக்கு வந்து தகவல் அப்படின்றது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு ஒரு மாதமும் சரி, ஒரு ஒரு வாரமும் சரி, அடிக்கடி நியூஸ் பேப்பரில் நியூஸ் வர்றது ரெகுலரான ஒரு தொடர்கதையாக இருக்குது. பட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் எந்த ஒரு அப்டேட் அப்படின்றது இல்லை. ஸோ இதுக்கப்புறமாவது அதாவது நியூஸில் போடுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவாவது கண்டிப்பாக அடுத்து ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 26ல் எலெக்ஷன் வரும். ஸோ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியாவது இதுக்கு வந்து விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் அதை ஃபுல்லப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அப்டேட் அப்படின்றது கிடைக்கல. ஜஸ்ட்டு இல்லை அப்படின்னு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா இடத்துல இருந்துமே ப்ரெஷர் போடுறாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் மட்டும்தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக சொல்லலை. இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, டாக்டர் தான் வந்து அதையே செய்கிறாங்க, எல்லோரும் சிரமமாக இருக்குது, ஊர் மக்கள் எல்லாம் கோரிக்கையை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸ்லேயும் தகவல் இருக்குது. பட் அதை தான் இது எல்லாத்தையும் தாண்டி ஸோ எலெக்ஷன் வருது, அதுக்காகயாவது நமக்கு இந்த ஒரு இதில் வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் வரும், வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இவ்வளோ வருஷமாக பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் எப்போ வருது அப்படின்றது. உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். பட் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு அஃபிஷியலாக போட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம். பட் இல்லை, இன்னும் ஆள் இல்லாமல் சிரமப்படுறோன்ற தகவல் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கே தவிர அதை போடுறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இது வரைக்கும் வரலை. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளும் சொல்லுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.